கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026 ஆண்டு இந்த 2வது ஓய்வு நாள் கால வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 2026 ஆண்டு நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல் என்பது, பி ரூட்டட் அண்ட் பில்ட் அப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான் நம்முடைய இந்த 2026 ஆண்டுக்குள்ளே சபையினுடைய கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் தான் நாம் முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். போன வாரம் காலையில் போதகர் நம்மோடு பேசுகின்ற பொழுது அந்த தலைப்பினுடைய அடிப்படையில் அவர் நம்மோடு பேசினார். எப்படி ஒரு மரம் கனி கொடுக்க நன்றாக இருக்க வேண்டுமே என்றால் அதனுடைய வேரானது ஆழமாக தண்ணீரில் இருக்க வேண்டுமோ, அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த செய்தியை நாம் கேட்டோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் குறிப்பாக நம்முடைய தமிழ் திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ்தான் நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். வருடத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு கருப்பொருளை வைத்துக்கொண்டு நாம் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு நாம் வருகின்றோம். அதில் இந்த ஜனவரி மாதத்துக்குரிய கருப்பொருள் என்னவென்றால், டினை யுவர்செல்ஃப் த பாத் ஆஃப் ட்ரூ டிசைபிள்ஷிப். உண்மையான சீஷத்துவத்தினுடைய வழியானது நம்மை தன்னைத்தான் வருத்தல் என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைப்பு இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த 2026 ஆண்டினுடைய கருப்பொருளை நீங்கள் குறிப்பாக சுருக்கமாக பார்ப்போமே என்றால் அது சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு வைத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் சீஷத்துவம் என்றால் என்ன, டிசைபிள்ஷிப் என்று சொல்கின்ற பொழுது அது என்ன என்று சொல்லிக்கொண்டு கடந்த செய்தியில் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி என்றால் அதற்கு குறிப்பாக குறைந்த அளவுக்கு 4 குணாதிசயங்களாவது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். எப்படி ஒரு சீஷன் தன்னுடைய குருவினிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்வானோ, அதே போல் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக, அதாவது இது ஒரு நாள் 2 நாள் உள்ள நிகழ்ச்சி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் நமக்கு ஆண்டவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்வது மாத்திரம் கிடையாது, நாம் கற்றுக்கொள்வதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். we must implement that in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராக இருக்கின்ற நமக்கு குருவாக ஆண்டவராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றாரே என்றால், டு கன்ஃபார்ம் டு த இமேஜ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை நாம் தரிப்பதற்காக. எனவே நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டதாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வளர வேண்டும். முழுமையாக இந்த உலகத்தில் வாழ முடியுமே என்றால், மாற முடியுமே என்றால் மாற முடியாது. ஆனால் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். 4வதாக, அந்த சீஷன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்ற சீஷர்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்து மற்றவர்களை சீஷர்களாக ஆக்க வேண்டும். இதுதான் ஒரு சீஷனுடைய கடமையாக இருக்கின்றது. சீஷத்துவம் என்று பார்க்கின்ற பொழுது குறைந்தது இந்த 4 குணாதிசயங்கள் அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்தபடியாக, அப்படி என்றால் யார், எத்தனை பேர் சீஷர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். எல்லாருமே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற, எவரி கிறிஸ்டியன் இஸ் அ டிசைபிள். எல்லா கிறிஸ்தவர்களுமே அவர்கள் சீஷர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லாருமே சீஷர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். எனவே இந்த சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது இது நம்ம எல்லாருக்கும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தன்னைத்தான் வருத்தல் என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு போன வாரம் மாலையில் நாம் செய்தி நாம் கேட்டிருக்கின்றோம். தன்னைத்தான் வருத்தல், டினை யுவர்செல்ஃப் என்று வருகின்ற பொழுது அதில் பல காரியங்கள், இட் இன்வால்வ்ஸ் மெனி திங்ஸ். அதில் நம்ம ஒரு சில 3 காரியங்களை நாம் பார்த்துருக்கின்றோம். முதலாவதாக, we must be prepared to sacrifice ourselves for our Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்துருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, we must do his will, not our will. அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய சித்தத்தை அல்ல என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். 3வதாக, we must crucify the flesh. நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிலுவையில் அறைய வேண்டும். இப்படியாக டினை யுவர்செல்ஃப் அல்லது தன்னைத்தான் வருத்தல் என்று வருகின்ற பொழுது
இது ஒரு சில காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இதுவரைக்கும் இந்த கருப்பொருளின் கீழ் நாம் பார்த்திருக்கின்ற காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் கிரயம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலுமே நாம் அதற்காக ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு காலையில் நாம் திருச்சபைக்கு வந்திருக்கின்றோம், இதற்கு நாம் ஒரு கிரயத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். பாருங்கள், நமக்கு 9 மணிக்கு ஆராதனை, 8:45 மணிக்கு நமக்கு ஜெபம் இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் 8 மணிக்காவது வீட்டிலிருந்து நாம் கிளம்ப வேண்டும். 8 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பி, அப்படி என்றால் அதுக்கு முன்பாக நாம் தயார் செய்து இங்கு வந்து இனி ஆராதனை முடிந்து, ஐக்கியம் முடிந்து, வேதபாடம் முயற்சிகள் முடிந்து வீட்டுக்கு செல்வதற்கு 1 மணி நேரம், ஒரு மணி ஆகும். எனவே இந்த காலையில் 8 மணியிலிருந்து 1 மணி வரை நாம் என்ன செய்கின்றோமே என்றால், தேவனை ஆராதிப்பதற்காக திருச்சபைக்கு வருகின்ற பொழுது இதற்கு நாம் ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தை நாம் வேறு எத்தனையோ காரியங்களுக்கு உபயோகப்படுத்தி இருக்கலாம். எனவே ஆனால் நாம் அதை என்ன செய்திருக்கின்றோமே என்றால், அந்த கிரயத்தை கொடுத்து தான் தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம். இவண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக தெரியும். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் வைத்திருக்கின்றவர்களோ, எந்த நிறுவனம் வைத்திருக்கின்றவர்களிடத்தில் நீங்கள் கேட்பீர்களே என்றால், அவர்கள் ஒன்றை பார்ப்பார்கள், வரவு என்று சொல்லிக்கொண்டு ஒன்றை பார்ப்பார்கள், செலவு என்று சொல்லிக்கொண்டு ஒன்றை பார்ப்பார்கள். வருமானம் வர வேண்டுமே என்றால் அதற்காக சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கு வருமானம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய ரட்சிப்பு. நாம் என்ன பெற்றிருக்கின்றோமே என்றால், தேவனிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். அதற்கு எவ்வளவு பணம் நாம் சொல்ல முடியுமே என்றால் சொல்லவே முடியாது. நீங்கள் 49வது சங்கீதத்தை பார்ப்பீர்களே என்றால், அங்கே அவர் ஒரு கேள்வியை கேட்பார், கேன் எனிபடி பே ransom money for the salvation of his soul? தன்னுடைய ஒருவனுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அவன் ஏதாவது கொடுக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டு அவர் கேட்டுக்கொண்டு, he cannot give it because it's so precious. அது அவ்வளோ அருமையானதாக இருக்கின்றது, அது கொடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு 49வது சங்கீதத்தில் நாம் வாசிப்போம். அது மாத்திரமல்ல, நீங்கள் மார்க் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுதும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை அவர் அங்கே கேட்பார். What can a man give in exchange for his soul? அவனுடைய ஆத்மாவுக்காக ஒரு மனுஷன் என்னத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு, ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட விலை மதிப்பு அதிகமாக இருக்கின்றது நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே நமக்கு வருமானம் இருக்கிறதா என்றால் ஏராளம் இருக்கின்றது. உலகம் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தை விட எல்லாம் சிறந்தது, அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. அதை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதற்கு நாம் ஒரு கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். that involves some cost. அதற்காக எந்த ஒரு காரியத்திற்கு நாம் ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டுமோ, அதே போல் நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டி இருக்கின்ற, நம்முடைய சீஷத்துவத்துக்கும் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டியிருக்க. ரட்சிப்பு நாம் இலவசமாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சீஷத்துவத்திற்கு, ஒரு சீஷனாய் வாழ்வதற்கு நாம் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். 4 காரியங்களின் அடிப்படையில் நான் இதை பேச இருக்கின்றேன். நாம் கிரயமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியிலிருந்து 4 காரியங்களை உங்களோடு பேச இருக்கின்றேன். முதலாவதாக, டிசைபிள்ஷிப் மே காஸ்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ். சீஷத்துவம் உறவுகளை பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். 26வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்கின்றார், ஒருவன் இவ்வளவு காரியங்களையும் வெறுக்காவிட்டால் he cannot be my disciple. என்னுடைய சீஷனாக அவன் என்ன செய்ய முடியாது என்றால் இருக்க முடியாது. unless he hates all these things. பாருங்கள், அது அங்கே சொல்கின்றது, எவைகளை வெறுக்க வேண்டுமே என்றால் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க வேண்டும். பாருங்கள், அருமையான யோசித்து பாருங்கள், இந்த காரியங்களை எல்லாம் நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் அதை நாம் பார்க்கின்ற பொழுது இட் லுக்ஸ் லைக் அ கான்ட்ரடிக்ஷன் இன் பைபிள்.
வேதத்தில் ஒரு முரண் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகின்றது. ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பெற்றோரை நாம் பார்க்கின்ற பொழுது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுவாயாக என்றால் உன் தகப்பனையும் தாயையும் நேசித்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும், அவர்களை நீ நேசிக்க வேண்டும். எனவே பெற்றோரை நேசிக்கிறது என்று சொல்லக்கூடியதானது 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு கற்பனையாக அது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அடுத்து நம்முடைய மனைவியை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் தெளிவாக சொல்கின்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களே என்றால், நாம் எப்படி நேசிக்க வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எப்படி நேசித்து அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல் கணவன்மார்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தன்னுடைய மனைவியை அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அன்பு வைக்கின்றதில் நாம் பார்க்கின்ற பொழுது, நேசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த உறவை நாம் பார்க்கின்ற பொழுது, அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற உறவு. அந்த உறவு, அந்த அன்பானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் எவ்வளவு தூரம் அன்பு வைத்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். இது வேதத்தினுடைய சத்தியம். ஆனால் இங்கே நான் வாசிக்கின்ற பொழுது, அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் என்று சொல்லிக்கொண்டு வறுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கின்ற பொழுது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமல், டோன்ட் ப்ரொவோக் யுவர் சில்ட்ரன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் கோபப்படுத்தாமல் அவர்களை தேவனுக்குரிய வழியில் வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லியிருப்பதை நம்மால் தெளிவாக நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது, சகோதரனை காரணமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அவன் நரகத்துக்கு எதிராளியாக பங்குள்ளவனாக இருக்கின்றான், நியாய தீர்ப்புக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கணும். அப்படி என்றால் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நியாயாதிபதி வந்து ஒரு கேள்வியை கேட்பான். இந்த இருக்கின்ற 10 கற்பனைகள் இருக்கின்றனவே, which is the greatest commandment, இதில் இருக்கின்ற இந்த 10 கற்பனைகளில் எந்த கற்பனை பெரிய கற்பனை என்று சொல்லிக்கொண்டு மத்தேயுவில் நான் வாசிக்கின்ற பொழுது அவன் வந்து கேள்வி கேட்பான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், எது பெரிய கற்பனை என்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இதுதான் இருக்கின்றதிலே பெரிய கற்பனை. அதற்கு இணையாக இருக்கின்ற அடுத்த கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். அப்படி என்றால் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், மிகவும் நன்றாக அன்பு கூற வேண்டும் என்பது வேதத்தினுடைய கற்பனை. ஆனால் இங்கே வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? அப்படி என்றால் இது எதை குறித்து அது சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். வெறுக்கிறது என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு வேதமே அதற்கு விளக்கி சொல்கின்றது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படி என்றால் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளையாவது வெறுக்க வேண்டுமே என்றால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய நேசத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் கம்பேர் பண்ணி மற்றவர்களை நாம் நேசிக்கதில் யாரை தான் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், when you come to a point where we have to make a choice, நாம் ஒரு இடத்தில் நாம் ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டுமே என்றால் it is to love our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும். ஒரு இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்படி இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நேசமானது இந்த உலகத்தில் இருக்கின்ற யாரையும் நேசிக்கின்றதை விட நாம் அதிகமாக யாரை நேசிக்க வேண்டுமே என்றால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்படி என்றால் இப்பொழுது நம்மிடத்தில் யாரிடத்தில் நம்ம கேட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றீர்களா என்றால் ஆம் என்று நாம் சொல்லுவோம். என்ன எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கின்றீர்களா என்றால் எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் அதை நம்மால் எப்படி காண்பிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றெல்லாரையும் விட நாம் அதிகமாக எப்படி நேசிக்கின்றோம் என்று எப்படி காண்பிக்க முடியுமே என்றால் வேதம் சொல்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், என்னை நேசிப்பீர்களே என்றால் என்னிடத்தில் அன்பு செலுத்துவீர்களே என்றால் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க. இதுதான் யாக்கோபு சொல்லுவார். பாருங்கள், நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை எப்படி நம்மால் காண்பிக்க முடியும்? நம்ம எல்லாரும் சொல்லலாம் இல்லையா, நாம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருமே சொல்லலாம். பட் how can we demonstrate that? நாம் அதை எப்படி காண்பிக்க முடியும்? இட் இஸ் only by our actions. நம்முடைய செயல்களின் மூலமாக மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்ம அதை காண்பிக்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை நாம் எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறேனே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே, அப்படி என்றால் யோசித்து பாருங்கள். ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். வைத்துக் கொள்ளுங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒரு நாள் நம்முடைய வேர்ல்ட் கப் ஃபுட்பாலோ அல்லது கிரிக்கெட் ஏதோ மேட்சினுடைய ஃபைனல் மேட்ச் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வீட்டில் கணவன் மனைவி பேசுகின்றார்கள். ஒருவேளை கணவன் சொல்லக்கூடும், நம்ம காலகாலம்தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு நாம் சென்று வருகின்றோம், 4 வருஷத்தில் ஒரு முறை நடக்கின்ற மேட்ச்சு, இதை நம்ம திரும்ப பார்க்க முடியாது, இன்றைக்கு என்ன செய்யலாம், நாம் இந்த மேட்சை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை கணவன் சொல்லக்கூடும். பாருங்கள், இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமே என்றால் மனைவி ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டும். ஒன்று, தன்னுடைய கணவன் சொல்வதை நான் கேட்க வேண்டும். கணவனை என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கின்றது. ஆனால் அடுத்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்பொழுது மனைவிக்கு என்னவென்றால் ஒரு பிரச்சனை. யார் சொல்வதை நான் கேட்கின்றது? என்னுடைய கணவன் சொல்வதை நான் கேட்கின்றதா அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் கேட்கின்றதா? அந்த இடத்தில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கின்றோமே என்றால் என்ன பொருள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதுதான். அதற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படி என்பது கிடையாது. ஓய்வு நாட்களில் சில காரியங்களை நாம் செய்யலாம், அதை குறித்து இப்பொழுது நான் பேசவில்லை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாக நேசிக்கின்றேன், மற்ற மக்களை விட அதிகமாக நேசிக்கின்றேனே என்றால் எந்த ஒரு இடத்தில் நாம் இவ்விதமாக முடிவெடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நம்முடைய முடிவானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை. எப்படி என்றால் வேதத்தில் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இப்படி நாம் செய்கின்ற பொழுது, இப்பொழுது வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது இப்பொழுது கணவனுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்வதை இவர் கேட்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அப்படி என்று தன்னை வெறுக்கின்றாள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடும். அதுதான் வேதம் சொல்கின்றது. எனவே இந்த சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யக்கூடுமே என்றால் சில நேரங்களில் நம்முடைய உறவுகளுக்கு இடையில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் அப்படி வருகின்ற பொழுது கூட அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அன்பு செலுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு செலுத்தி மற்றவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது என்ன பொருள் என்றால் வெறுப்பது என்பது கிடையாது. எந்த இடத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகின்றதோ அதில் நம்முடைய அன்பு எங்கே இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கின்றாரோ அதன்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பல உதாரணங்களை காட்ட முடியும். ஒரு மிகவும் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து தனக்கு ஒரு குமாரனை கொடுக்கின்றார். தனக்கு 100 வயதாகின்ற பொழுது அந்த குமாரனை கொடுக்கின்றார். அந்த குமாரன் நன்றாக வளர்ந்து வருகின்றார். ஒரு நாள் தேவன் சொல்கின்றார், எனக்காக ஈசாக்கை நான் காண்பிக்கின்ற மோரியா தேசத்து மலையின் மேல் தகன பலியாக இடு என்று சொல்லிக்கொண்டு ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் என்ன ஏதாவது கேள்வி கேட்டாரா என்றால் கேட்கவில்லை. தன்னுடைய குமாரனை அழைத்து சொல்கின்றார் மோரியா தேசத்து மலைகளின் மேல் தகன பலியாக இடுவதற்காக. அங்கு என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். ஏன் ஆபிரகாம் எடுத்து சென்றாரே என்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சொல்கின்றது, ஒருவேளை அவனை தகன பலியாக கொடுத்தாலும் தேவனை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கின்றார். எனவே ஆபிரகாம் என்ன செய்கின்றாரே என்றால் இதை செய்கின்றார். தன்னுடைய தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் மூலமாக தன்னுடைய தேவனை மற்ற எல்லாரையும் விட தன்னுடைய ஒரே பேர் தனக்கு கொடுத்த மகனை விட அதிகமாக நேசித்தபடியினால்
அவர் என்ன செய்கின்றாரே என்ற தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதுதான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சீஷத்துவத்தில் சீஷர்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் சில உறவுகளில் நம்ம என்ன செய்யலாம் என்றால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். சில வேளைகளில் இந்த உறவுகளை என்ன செய்யலாமே என்றால் பாதிக்கலாம். எனவே இந்த சீஷத்துவனுடைய கிரயம் அல்லது இதனுடைய காசு என்று வருகின்ற பொழுது முதலாவதாக அது உறவுகளை பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கின்றார், இதை நீ செய்யவில்லை என்றால் நீ எனக்கு சீஷனாக இருக்க மாட்டாய். அப்படி என்றால் நாம் சீஷனாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் சீஷர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தெளிவாக சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவதாக, டிசைபிள்ஷிப் மே காஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நம்முடைய சீஷத்துவம் சுய விருப்பங்களை பாதிக்கலாம். பாருங்கள், 27வது வசனம் சொல்கின்றது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒருவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லவில்லை என்றால், if someone is not carrying his cross and following him, he cannot be his disciple. அவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாய் அவன் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு தெளிவாக இங்கே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் நமக்கு மேலாக நாம் யாரை வைத்திருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்திருக்க வேண்டும். ஏன் காரணம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை கிரயமாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கின்றார். எனவே தான் வேதம் சொல்கின்றது, நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், நாமெல்லாம் நம்முடையவர்கள் கிடையாது. we do not belong to ourselves. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து கிரயமாக கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார், நம்மை பெற்றெடுத்திருக்கின்றார். எனவே நாம் அவருடையவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 14-15 வசனங்களை வாசிப்போம் என்று எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினால் பிழைத்திருக்கின்ற நாம், இன்றைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கின்ற நாம், இனி வாழ்கின்ற வாழ்க்கை நமக்குரிய வாழ்க்கை கிடையாது, அது கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை. வேதம் தெளிவாக சொல்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மேலாக இருக்க வேண்டுமே என்றால் இதுதான் காரணம். அவர் நமக்காக மரித்திருக்கின்றார், தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை கிரயமாக அவர் வாங்கி இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நம்மை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், அப்படி என்றால் தன்னுடைய bearing the cross, சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்கிறது என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு நான் விளக்கமாக சொல்லப் போவதில்லை. கடந்த செய்தியில் அது இருக்கின்றது, நீங்கள் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். அப்படி என்றால் இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கவில்லை. இப்பொழுது எருசலேமில் ஒரு மனுஷன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்னவென்றால் இவன் ஒரு குற்றவாளி, இவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, மக்களுடைய ஏளனத்துக்கு அவன் பாத்திரனாக இருக்கின்றான். அந்த தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்றவனுக்கு தெரியும், என்ன தெரியுமே என்றால், நான் இந்த பாவத்தை செய்தபடியினால் இந்த தண்டனையை நான் பெற்றிருக்கின்றேன், இந்த தண்டனையை நான் பெற்றிருக்கின்றபடியினால் நான் மக்களுடைய ஏளனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய முடிவு என்னவென்றால் மரணம். தன்னுடைய சிலுவையை எதற்காக சுமந்து கொண்டிருக்கின்றான், சென்று கொண்டிருக்கின்றானே என்றால் மரிப்பதற்காக அவன் சுமந்து சென்று கொண்டிருக்கின்றான். அதுதான் அருமையானவர்களே, நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோமே என்றால் நாம் என்ன காண்பிக்கின்றோமே என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம், அவருடைய சீஷராக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, அதை நான் சகிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், ஒருவேளை மரணமாக இருந்தாலும் கூட என்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் காண்பிக்கின்றோம். இதெல்லாம் நடக்கும் என்பது கிடையாது, ஆனால் இவைகள் நடந்தால்
என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது நடந்தால் அதை சகித்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை தான் என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொள்கின்ற சொல்கின்றது காண்பிக்கின்றதாக இருக்கின்ற எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் உங்களுக்கு நான் 2 வசனங்களை வாசிக்கின்றேன். 13ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 13 11 முதல் 13. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் என்றால், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டை நம்ம பார்க்கின்ற பொழுது, பிரதான ஆசாரியன் இரத்தத்தை எந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று தெளிக்கின்றானோ அந்த மிருகத்தினுடைய உடலானது என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் நகரத்துக்கு வெளியே அது சுட்டரிக்கப்பட வேண்டும். 12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எருசலேமுடைய அரங்கத்திற்கு வெளியே அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்திருப்பார்கள், சிலுவையில் அறைந்திருப்பார்கள். 13வது வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றபடியினால், நமக்காக பாளையத்திற்கு வெளியே அவர் மரித்திருக்கின்றபடியினால் அவருடைய நிந்தையை நாம் சுமந்து கொண்டு அவரிடத்தில் நாம் போவோம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஏன் நான் இதை சுமந்து சொல்ல வேண்டும்? ஏன் அந்த நிந்தையை, அவமானத்தை நாம் சொல்ல வேண்டும்? ஒருவேளை நான் கிறிஸ்தவன் என்று சொல்கின்ற பொழுது உலகம் ஏளனமாக பேசலாம், உலகம் நம்மை குறித்து சிரிக்கலாம். அதை சுமந்து கொண்டு செல்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். கொலோசியர் 1:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுவேன். இந்த சபைக்காக நான் பாடுபடுகின்றதை நினைத்துக்கொண்டு நான் சந்தோஷப்படுகின்றேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். பாருங்கள், அவர் சபைக்காக ஊழியம் செய்வதற்காக பல பாடுகளை பெற்றிருக்கின்றேன். ஆனால் அந்த பாடுகளை நான் என்ன செய்கின்றேனே என்றால் நான் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 33 வசனங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டங்களை நான் பட்டிருக்கின்றேன். எதற்காக என்றால் நமக்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு ஊழியம் செய்தபடியினால் இந்த காரியங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருப்பார். அவைகளையெல்லாம் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரே என்றால் இதுதான் காரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாய் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது நமக்குரிய வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி அதை சந்தோஷமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பேரிங் தி கிராஸ் என்று இருக்கும். அப்படி என்றால் அந்த சிலுவையை சந்தோஷமாக சுமந்து செல்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். யோசித்து பாருங்கள், நாம் எதையாவது சந்தோஷமாக சுமந்து செல்ல முடியுமா என்றால், ஒரு பாரம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக சுமந்து செல்ல முடியுமா என்றால் முடியாது, கஷ்டம். ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கற்பத்தில் சுமந்து செல்கின்ற பொழுது அது எளிதான காரியம் கிடையாது. நாம் சில வேளைகளில் நாம் மக்களை பார்க்கின்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து செல்கின்றார்கள் இருந்தாலும் அவள் சந்தோஷமாய் அதை தாங்கிச் செல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் அதன் வழியாக இருக்கின்ற மகிழ்ச்சியின் நிமித்தமாக. அதுதான் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இதை கொடுத்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியின் மூலமாக ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்வேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்தோஷமாக சிலுவையை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12 முதல் 14 மட்டும் வாசிக்கின்றேன். எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி, அவர் சொல்கின்ற தெசலோனிக்கே சபைக்கு சொல்கின்ற பொழுது, நீங்கள் யூதேயாவில் இருக்கின்ற சபைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பின்பற்றினவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள்.
யூத மக்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எருசலேம் திருச்சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு அங்கே நடந்த பிரச்சனைகள் வேதத்தில் சில காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஸ்தேவானை கொல்லுகின்றார்கள், பல பிரச்சனைகள் வருகின்றன. அவைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டது போல நீங்களும் உங்களுடைய சொந்த ஜனத்தாலே வந்த பிரச்சனைகளை என்ன செய்கின்றீர்கள்? தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். ஏன் இந்த பிரச்சனை அவர்களுக்கு? ஏன் தங்களுடைய சொந்த மக்களாலே இந்த பிரச்சனை? ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால். எனவே அருமையானவர்களே, நான் பார்க்கின்ற பொழுது, சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது, அங்கு நம்முடைய சுய விருப்பங்கள், நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம். அவைகளை நாம் என்ன செய்யக்கூடும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் விளக்கக்கூடும். பலவிதமான பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்கிக் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே முதலாவதாக நாம் பார்த்திருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சுய விருப்பங்கள். முதலாவதாக நம்முடைய உறவுகளை நாம் இழக்கக்கூடும். இரண்டாவதாக நம்முடைய சுய விருப்பங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அது நம்மை பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக டிசைபிள்ஷிப் மே காஸ்ட் எனிதிங் வி ஹேவ். சீஷத்துவம் நம்மிடத்தில் உள்ள எதையுமே அது பாதிக்கலாம். உறவை மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களை மாத்திரமல்ல, அது எதையும் அது பாதிக்கலாம். 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் மறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இந்த 3 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான், சீஷனாக இருக்க மாட்டான், சீஷனாக இருக்க மாட்டான். தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் வருத்த விடவில்லை என்றால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அப்படி என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற எதையும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டோம். இன்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். பழைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டோம். அது மாத்திரமல்ல, நாம் எது வேண்டுமானாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. நிறைய காரியங்கள் நாம் பெற்றிருக்கின்றோம். பட் நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், we do not own them. அது நமக்கு சொந்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் யாராக இருக்கின்றாரே என்றால் தேவனாய் இருக்கின்றார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். நமக்கு பல காரியங்கள் இருக்கின்றன. நமக்கு இருக்கின்ற சுதந்திரத்தில் பெரிய சுதந்திரம் நம்முடைய பிள்ளைகள். வேதம் என்ன சொல்கின்றது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றது நம்முடைய பிள்ளைகள். பாருங்கள், அதுதான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமே தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கின்றாரே என்றால் பரிசாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். we are only stewards, we are not the owners of it. நாம் அதனுடைய நம்முடைய சொந்தம் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் அதற்கு ஸ்டூவர்ட்ஸாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உக்ரானக்காரனாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே தேவனுடையது. எனவே அதன் பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார், 7வது வசனத்தில் அவர் சொல்கின்ற பொழுது, வாட் இஸ் தட் யூ ஹேவ் தட் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட்? உன்னிடத்தில் இருக்கின்ற ஒன்றில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதது ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்க. எனவேதான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் மோசேயின் மூலமாக சொல்லியிருப்பார். நாம் செய்தியும் கேட்டிருக்கின்றோம். இந்த புதிய வருடத்தில் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் செல்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று நினைத்து விடக்கூடாது, நினைத்து விட்டு தேவனை மறந்து விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்திருப்பாரே என்றால் நினைப்பு விட்டு இருப்பார். இவைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தது யார் என்றால் உன்னுடைய தேவன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்தம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவனுக்கு சொந்தம். ஆனால் நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் எப்படி ஒரு உக்ரானக்காரனுக்கு அந்த முதலாளியானவன் தன்னுடைய காரியங்களை கொடுத்திருக்கின்றானோ அதே போல் தேவன் அவைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பாதுகாப்பதற்காக. எனவே நாம் தேவனுக்காக எதையும் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அதற்காக நாம் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு நீங்கள் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து கொண்டு வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருக்கின்ற பெருமைகளை, தன்னுடைய பெருமைகளை அவர் பேசிக்கொண்டு வருவார். எனக்கு இவைகளெல்லாம் இருக்கின்றன, நான் யூதனாக இருக்கின்றேன், பரிசேயனாக இருக்கின்றேன் நான் என்று சொல்லிக்கொண்டு யார் யார் என்று சொல்லிக்கொண்டு 7வது வசனத்தில் சொல்வார் பாருங்கள், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளவோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல,
என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு இவ்வளவு மேன்மைகள் இருக்கின்றன, இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அவைகளையெல்லாம் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். இவைகள் எனக்கு லாபமாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் கிறிஸ்துவோடு நான் பார்க்கின்ற பொழுது இவைகள் எனக்கு நஷ்டமாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, 10:11 வாசிக்கின்ற பொழுது 10:11 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்கள் என்ன சொல்கின்றாரே என்றால், நான் அவைகளை எப்படி எண்ணுகின்றேன் என்றால் குப்பையாக எண்ணுகின்றேன். ஐ கன்சிடர் தம் அஸ் டங். குப்பை என்றால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. யாரையாவது குப்பையை தனக்கு சொந்தமாக வைத்திருப்பார்களா? யாருமே வைக்க மாட்டார். குப்பையை குப்பை தொட்டியில் போட்டு விடுவார்கள். அதுதான் எனக்கு இருக்கின்ற பெருமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நான் இவைகளை எனக்கு இருக்கின்ற பெருமைகளை நான் கம்பேர் பண்ணுவேனே என்றால் அது குப்பை என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். நமக்கு சொந்தமல்ல, அது தேவனுக்கு சொந்தம். எனவே தேவனோடு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக நாம் எதையும் கொடுப்பதற்காக என்ன வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும். யோபு எவ்வளவு பெரிய பணக்காரன் என்பது தெரியும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து போய்விட்டார். இப்பொழுது யோபு பார்க்கின்ற கடைசியில் என்ன சொல்வார்? வருங்கையனாய் வந்தேன், வருங்கையனாய் போகின்றேன். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம். பாருங்கள், எல்லாவற்றையும் எனக்கு தேவன் கொடுத்தார், அதே போல் தேவன் எடுத்துக்கொண்டார், அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு யோபு தன்னுடைய வாழ்க்கையை சொல்வதை பார்க்கலாம். நாம் மார்க்கு 10 வாசிக்கின்ற பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பணக்காரன் அவரிடத்தில் வந்து அவன் பேசுவான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் காரியங்களை சொல்வார். நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும், 10 கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும். அவன் சொல்வான், இவைகளை எல்லாம் நான் என்ன செய்திருக்கின்றேன், என்னுடைய இளமையிலிருந்து நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், அப்பா இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கின்றது. நீ உனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டான பின்பு உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், நம்ம இருக்கின்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பது கிடையாது. அவன் என்ன செய்திருக்கின்றானே என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் விக்கிரமாக தன்னுடைய செல்வத்தை அவன் வைத்திருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக அவன் எதை வைத்திருக்கின்றானே என்றால் தன்னுடைய ஆசையை வைத்திருக்கின்றான், தன்னுடைய செல்வத்தை வைத்திருக்கின்றான். அதே தான் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டுகின்றார். அவன் பணக்காரனான மணியினால் அவன் போய்விட்டான். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதான் 33வது வசனத்தில் சொல்கின்றார், அவைகள் அப்படியே உங்கள் எவனாகிலும் உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் மறுத்து விடவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். If we do not forsake everything that we have, we cannot be his disciple. உடைய சீஷர்களாய் நாம் என்ன செய்ய முடியாது என்றால் இருக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளை வேண்டுமானாலும் நாம் இவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்றால் பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது உறவுகளை பாதிக்கலாம், நம்முடைய சொந்த விருப்பங்களை பாதிக்கலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எவைகளை வேண்டுமானாலும் அது பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற 4வதாக சுருக்கமாக, டிசைபிள்ஷிப் இஸ் a lasting battle. சீஷத்துவம் ஒரு நீடித்த யுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 28 முதல் 32 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 உலக பிரகாரமான காரியங்களை அவர் காட்டி விளக்கி அங்கே சொல்லுவார் அந்த மக்களுக்கு. 28 முதல் 30 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்படி என்றால் இது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? யாராவது வீடு கட்டுகின்றவர்கள் அல்லது இங்கே கோபுரம் இருக்கின்றது, வீடு கட்டுகின்றவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது கணக்கு பார்க்காமல் எவ்வளவு செலவாகும், எப்படி அதை தீட்டுவது எடுப்பது என்று சொல்லிக்கொண்டு பார்க்காமல் யாராவது கட்டுவார்களா என்றால் கட்டவே மாட்டார்கள். ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனும் திடீரென்று கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கட்டிவிட்டு கட்ட முடியாமல் பாதியில் போட்டுவிட்டு கிடையாது.
சில நேரங்களில் நடந்து விடலாம், சில சூழ்நிலைகள் மூலமாக. ஆனால் எல்லாருமே என்ன செய்வார்கள் என்றால், ஒரு திட்டம் போட்டு எவ்வளவு செலவாகும் என்பதை யோசித்து விட்டு தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது we have to stick to our Lord to the end. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ வந்துவிட்டு உடனே போகின்றது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4 விதமான நிலங்களை குறித்து மத்தேயுவில் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒன்று, வழியரங்க விதைகள் விதைக்கின்ற பொழுது வழியறையாக விழுகின்ற விதை, கல் மேல் விழுகின்ற, பாறையின் மேல் விழுகின்ற விதை, அது மாறுமல்ல புதரில் விழுகின்ற விதை, நல்ல நிலத்தில் விதைகின்ற விதை. இதை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இந்த கல்லின் மேலும் பாறையின் மேலும் புதரின் மேலும் விழுகின்ற நிலை, அந்த பயிரும் அந்த என்ன செய்யுமே என்றால் அதுவும் விளையும். ஆனால் என்ன செய்து விடுமே என்றால், ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அல்லது அதுக்கு வேறு சரியாக போட முடியாதபடியினால் அது காய்ந்து விடும். அது கிடையாது சீஷத்துவம். சீஷத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டிய ஒன்று. என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து நாம் மரிக்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதுதான் இந்த சீஷத்துவம். அதான் அங்கே அவர் தெளிவாக சொல்கின்றார். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் கணக்கு பார்த்து அதற்கு பின்புதான் அவன் கோபுரத்தை கட்டுவான். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் அருமையானவர்களே. நாம் சீஷர்கள் என்றால் ஏதோ ஒரு நாள் 2 நாள் நாம் வந்துவிட்டு ஏதோ செய்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அதை கற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுதான் சீஷத்துவம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அடுத்து 31 32 வசனங்கள் அங்கே அவர் சொல்கின்ற பொழுது, அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. படி இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது அதை என்ன செய்கின்றாரே என்றால் ஒரு யுத்தத்தோடு அவர் கம்பேர் பண்ண. எனவே டிசைபிள்ஸ் என்று வருகின்ற பொழுது இட்ஸ் லாஸ்டிங் பேட்டில். அது ஒரு நாள் உள்ள யுத்தம் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் உள்ள யுத்தமாக இருக்கின்றது. அங்கே ஒரு யுத்தத்தை வைத்து அவர் சொல்கின்றார். ஒருவன் தனக்கு 20,000 படை வீரர்களை கொண்டு ஒருவன் வருகின்றான் எதிராக. இவனிடத்தில் 10,000 தான் இருக்கின்றது. இப்பொழுது யோசித்து பார்ப்பான், இவனை நாம் அணுகலாமா வேண்டாமா என்று யோசித்து அணுகலாம் என்று அவனுக்கு நினைத்தால் கொல்வானே தவிர, இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? இடையில் ஆட்களை அனுப்பி அவன் பேசி என்ன செய்து விடுவானே என்றால் அவன் முடித்து விடுவான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டம் உள்ள வாழ்க்கை. எவ்ரி டே வி ஹேவ் ஸ்ட்ரகிள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை போராட்டம் உள்ள வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், குடும்பத்தில் போராட்டம் வரலாம், கணவன் மனைவிக்கு இடையில் போராட்டம் வரலாம். 2 நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாரே என்றால் அந்த குடும்பத்தில் எளிதாக இருக்குமே என்றால் இருக்காது. அந்த குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை வரும். அதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை ஏன் சொல்லியிருப்பாரே என்றால் அன்று கொரிந்து திருச்சபையில் நடந்தது. எனவே இன்றைக்கு நடக்காதா என்று நடக்கக்கூடும். எனவே குடும்பத்தில் இப்படியாக கணவன் மனைவிக்குள்ளே என்ன வரலாமே என்றால் பிரச்சனைகள் வரலாம். எளிதான காரியம் கிடையாது. தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே அல்லது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வருமா என்றால் அதுவும் வரும். நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் 32 முதல் 36 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். 34 முதல் 36 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நான் என்ன செய்ய வந்தேனே என்றால் குடும்பத்தில் பிரச்சனை பண்ண வந்தேன் என்று சொல்லியிருப்பார். ஏனென்றால் இதுதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாரே என்றால் அவர் என்ன செய்யக்கூடுமே என்றால் பலவிதமான பிரச்சனைகளை தன்னுடைய குடும்பத்திலிருந்தே அவர் சந்திக்கக்கூடும். அருமையானவர்களே, எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எப்படி யுத்தமானது இருக்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் போராட்டம் உள்ளதாக இருக்கின்றது. திருமண காரியங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கு கணவனை மனைவியை தேடுகின்றவர்கள் யாரையும் தேடுவார்களா என்றால் தேட முடியாது. கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் என்றால் 2 கொரிந்தியர் 6 தெளிவாக சொல்கின்றது. டோன்ட் பி அன்இக்வலி யோக்ட். மற்றபடி இல்லாமல் இருக்கிறதா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அப்படி செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கின்றது என்றால் போராட்டம் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில ஏராளமான காரியங்களை நாம் அனுபவித்திருப்போம், ஏராளமான காரியங்களை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் ஆகின்ற பொழுது அவைகளை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள்.
அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்மை நாம் அடக்கி ஆள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை போராட்டம் உள்ள வாழ்க்கை அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்கோபியாக இருக்கின்றோம் என்று வைத்துக்கொண்டு நமக்கு திடீரென்று கோபம் வரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கிறிஸ்தவனாக இருந்த பொழுது அப்படி இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது ஒருவன் எங்களிடத்தில் ஒரு கன்னத்தில் அடித்தால் என்ன செய்ய வேண்டும்? மறு கன்னத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் இருக்க உடையை ஒருவன் எடுத்துக்கொள்ள வருவானே என்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற கோட்டையை நீ என்ன செய்து விடு? அவனுக்கு கொடுத்து விடு. வேதம் சொல்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு இது எளிதான காரியமா என்றால் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கின்றது, இப்பொழுது மாறி இருக்கின்றது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் மாறி இருக்கின்றோம், சீஷர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சீஷர்களாக நாம் இருக்கின்றபடியினால் ஏராளமான காரியங்களை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் நாம் செய்ய முடியாது. நேரமாகிவிட்டு, எனவே நான் முடித்து விடுகின்றேன். அருமையான, நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. நாம் சில காரியங்களை நாம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது என்றால் இதுதான். பாருங்கள், எல்லா நம்முடைய மேலதிகாரிகள் நன்றாக இருப்பார்களே என்றால் நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு கீழ்ப்படிவோம். அவர்கள் நன்றாக இல்லை என்றால் நாம் கீழ்ப்படிவோம் என்றால் கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கின்றது. அதே போல் நம்முடைய மற்ற மக்கள் நம்மை தூற்றுகின்ற பொழுது காரணம் இல்லாமல் யாராவது நம்மை எதற்காவது நம்மை தூற்றுவார்களே என்றால் நாம் ஏராளமான நேரங்கள் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாம் என்ன செய்வோம்? நாம் சண்டை போட ஆரம்பித்து விடுவோம். செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு நீடித்த ஒரு போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது, சீஷத்துவம் என்று வருகின்ற பொழுது பல காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் இழப்பதற்காக நம்மை பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகள் நம்மை பாதிக்கலாம், நம்முடைய சொந்த விருப்பங்கள் நம்மை பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களுமே நம்மை அவைகள் சீஷத்துவத்தை அதை பாதிக்கலாம். அது மாத்திரமல்ல, சீஷத்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நீடித்த யுத்தமாக இருக்கின்றது. இதன் மத்தியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ வேண்டும். அப்படி என்றால் சீஷத்துவத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய கிரயமானது பெரிய கிரயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். உப்பு நல்லதுதான், 34வது வசனம் சொல்கிறேன், ஆனால் சாரமற்று போனால் பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இஸ் லைக் சால்ட். நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உப்பை போல் இருக்க வேண்டும். உப்பு இருக்கின்ற இடத்தை நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? நம்முடைய ஒரு கறி நாம் பண்ணுகின்ற பொழுது உப்பு போட்டிருக்கின்றோமா இல்லையா என்றது எளிதாக தெரிந்துவிடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். பீப்புள் ஷுட் ஃபீல் அஸ். அவர்கள் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாததாக ஆகிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையானது உப்பை போல் சாரமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் எந்த கிரயத்தையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்கு பெரிய நம்முடைய வரவு நம்ம பார்க்கின்ற பொழுது பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். உலகம் கொடுக்க முடியாத காரியம், உலகத்திற்கு மேலான மதிப்புள்ள ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் கிரயமாக நாம் கொடுக்க வேண்டியது ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். அதை நாம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவர்கள் என்று வருகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சந்தோஷம், எல்லா இடத்திலும் சந்தோஷமா என்றால் எல்லாம் இன்பமாக இருக்குமா என்றால் இருக்காது. உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம், நம்முடைய சுய எண்ணங்களில் பிரச்சனைகள் வரலாம். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் இருக்கின்ற எந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இழக்க நேரிடலாம். வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கிரயமாக பெற்றுக்கொண்ட வாழ்க்கை. எனவே நாம் வாழ்கின்றது அவருக்காக நாம் வாழ வேண்டுமே தவிர நமக்காக நாம் வாழக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் வாழ்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு சீஷனாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க